பரம்பராயை நமः. ஆசாத்யநகரின் திவ்யாம் ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம். எம்பெருமான் பல அவதாரம் செய்தான். அதிலே ராமாவதாரம் சிறந்தது, கிருஷ்ணாவதாரமும் சிறந்தது. 2 அவதாரம் பூர்ணாவதாரம்னு சொல்லுவோம். இந்த அவதாரங்களை விபவாவதாரம்னு சொல்லுவோம். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை என்று 5 நிலைகள் உண்டு எம்பெருமானுக்கு. 5 நிலைகளிலே நாம் விபவத்தை காண முடியாது. பரம் சென்று சேர் திருவேங்கடமாலை ஒன்றுமே தர நம் வினை ஓயுமேனர். இந்த அர்ச்சாவதாரமே சிறந்தது. அனுபவிக்கிறார். வியூகத்தையும் பார்க்க வியூக ரூபத்தை பேசினாள். ஆனால் பரத்தையும் ஆழ்வார் அருள் செயலை அனுபவிக்கலாம். உத்தமன் என்ற பாசுரத்தினாலே விபவத்தை அனுபவிக்கலாம். அந்த விபவ அவதாரங்களிலே நாம் காண முடியாது. நாம் அவன் அவதாரம் செய்வது நாம் இல்லை. அதில் எல்லாருக்கும் வாசியற வேதாந்தத்தில் கூறும்போது மறையில் வேதத்தில் கூறுகின்ற விழுப்பொருளை எல்லாம் இந்த அச்சாவதாரத்திலே காணப்பெறும். மதஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச வேதைஸ்வேதை ரகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவஜாகம் அப்படின்றான். அந்த மாதிரி இந்த எம்பெருமானை நாம் தொழுவதற்கு அர்ச்சாவதாரமே சிறந்தது. அதில் அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, கவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதே மோக்ஷதாயகா என்று சொல்கிற கூறியதான 7 நகரங்களிலே முக்கியமானது அயோத்தியா. அதனால தான் ஒரு எக்தோ ராஜா கிரௌ வசன்னு அது இந்த ராமாயணமே இந்த சரணாகதி சாஸ்திரம் என்று ஆழ்வாரும் பறக்க பேசினார். அவ்வாறு நாம் ராமநாம ஜபத்தை செய்து ராமனுடைய திருவடியே நமக்கு பரம பிராபியம். பிராபிய ஞானம் பிராமணாது க்ஷத்ரியாது வைசியாது சூத்ராது நீச்சாது வியாபிக்ஷம் என்று சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தியிலே சாதிக்கிறார். அப்படி ராமனுடைய பிரசஸ்தே ராமபாதாபியாம் பாதுகே பர்யுபாஸ்மஹே ஆண்டு சம்சம் யயோராசித் ஆசிதேஷ் அனவக்ரம் என்று சொல்கிறார் சுவாமி தேசிகன். அதனால் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி வாஜாம் யதுபக்ஞவசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா ராமபாதுகா ரகுபாதுகா ரணபுங்க பாதுகா இப்படி பல